Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 13ல எக்ஸசைஸ் 13.1ல கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 9ல இருந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ 9th கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிட்டர்மைன் ப்ராபபிலிட்டி ஆஃப் E by F if mother, father and son line up at random for a family picture. ஸோ ஒரு மதர், ஒரு ஃபாதர் அண்டு ஒரு சன், மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லைன் அப் பண்ணுறாங்க ஃபார் அ ஃபேமிலி ஃபோட்டோக்கு. ஓகே, தென் E is nothing but E is so son on the end and F is nothing but father on the middle. ஸோ ரெண்டு கண்டிஷன். ஓகே, ஸோ சன் வந்து எண்டில் இருக்க மாதிரியும், ஃபர்ஸ்ட் ஒன் சன். ஓகே, சன் ஆன் தி எண்ட்லேயும் அப்படின்னா ஒரு எண்டு, எய்தர் லெஃப்ட் சைடு எண்டு ஆர் ரைட் சைடு எண்டில் இருக்க மாதிரி சன்னும், அண்டு ஃபாதர் வந்து மிடில்லையும் இருக்க மாதிரியான E அண்ட் F சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் மதரை வந்து நம்ம எம்னும், ஃபாதரை வந்து எஃப் அப்படின்னும், அண்டு சன்னை வந்து எஸ் அப்படின்னும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் சாம்பிள் ஸ்பேஸ் என்ட்ரிஸ்? ஸோ அப்போ மூணு பேர் நிற்கிறாங்க ஃபார் அ ஃபோட்டோ, ரைட்? ஸோ அப்போ மதர், ஃபாதர், சன். மதர் ஃபஸ்ட்டு, ஃபாதர் செகண்டு அண்டு சன் தேர்டாக இருக்க மாதிரி இது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. அண்டு அடுத்த ஃபோட்டோ என்ன, மதர் அண்டு சன் ஃபாதரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மதரை ஃபஸ்ட் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன். அடுத்தது ஃபாதரை ஃபஸ்ட் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, தட் இஸ் செகண்ட் ஸ்டேஜ். அண்டு சன்னை ஃபஸ்ட்டு பொசிஷனில் நிறுத்திட்டு அவங்க ரெண்டு பேர் ஃபாதர் அண்ட் மதரை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது தேர்ட் கேஸ். இது தவிர வேறு ஏதாவது வருமானு கேட்டால் நோ. மொத்தமாக அந்த மூணு பேரை வச்சு பாசிபிலிட்டிஸ் இது தான், ரைட்? ஸோ 3 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள அரேஞ்ச் பண்ணலாம். 11th இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் எத்தனை வேஸில் இவங்களை அரேஞ்ச் பண்ணலாம்னா, 3 பேர் இருக்காங்கன்னா 3 ஃபேக்டோரியல் வேஸ். அப்போ 3 ஃபேக்டோரியல்னால் என்ன அர்த்தம், 3 × 2 6 வேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இதுதான் அந்த 6 எலிமெண்ட்ஸ், 6 வேஸ். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க, சன் ஆன் தி ஒரு எண்டு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலும் சரி ஆர் இந்த ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் சரி, தட் இஸ் வாட் எண்டு place, right? அப்போ MFS, FMS and SMF, SFM. ஸோ இதுதான் வந்து பாசிபிலிட்டிஸ். எண்டில் சன் இருக்க மாதிரி இந்த ரெண்டு எண்ட்லையும் இந்த ரெண்டு எண்ட்லையும், தட்ஸ் இட். சிமிலர்லி F is nothing but father on the middle. அப்போ MFS, SFM. ஸோ இங்கே தான் மிடில் வந்து ஃபாதர் இருக்காரு. அப்போ E இன்டர்செக்ஷன் Fல என்ன வரும் பாருங்க, இந்த ரெண்டு வந்து இங்கேயுமே இருக்கு. ஸோ அப்போ E இன்டர்செக்ஷன் Fல அந்த ரெண்டுமே வந்துடும். ஸோ தட் வாட் இஸ் யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் E? E is nothing but 4/6, பட் நமக்கு அது தேவையில்லை எனிவேஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2/3. probability of F வந்து என்ன, 2/6, which is 1/3, and probability of E intersection F is also 2/6, which is also 1/3. அப்போ நம்மளுக்கு கேட்கறது probability of E by F. ஃபார்முலா என்ன, probability of E intersection F divided by probability of F, which is 1/3/1/3. So the answer is 1. So that's all for this question number 9. Okay, simple question. Then 10th question என்ன, a black and red dice are rolled. அப்போ 2 dice roll பண்ணுறாங்க. Okay, find the conditional probability of obtaining a sum greater than 9. ஸோ சம் வந்து greater than 9 இருக்க மாதிரியும், அப்போ 10, 11, 12 வர மாதிரியும் சம் மேக்ஸிமம் 12 வரைக்கும் தான் போகும். 2 டைஸ் ரோல் பண்ணுறப்ப 6,6 வரைக்கும் அப்போ இருக்கும். அப்போ 6 + 6 ஆட் பண்ணால் மேக்ஸிமமே நமக்கு 12 வரைக்கும் தான் வரும். அப்போ 10, 11, 12 வரதுக்கான பாசிபிலிட்டி என்ன, given that the black die resulting in A5. ஸோ அப்போ ரிசல்டன்ட்டில் வந்து பிளாக் டை ஃபர்ஸ்ட் டேயில் வந்து நம்பர் 5 இருக்க மாதிரியும் இன்னொரு கண்டிஷன், ஒரு E அண்ட் F எடுப்போம்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து greater than 9, இன்னொன்று வந்து 5 வரா மாதிரியும். அண்ட் B சப்டிவிஷன் B வந்து find the conditional probability of obtaining a sum 8 given that the red die resulting in a number. ஸோ சம் வந்து இங்கே 8, முன்னாடி சம் 9 பார்த்தா மாதிரி இங்கே சம் வந்து ஜஸ்ட் 8. அங்கே சம் greater than 9, இங்கே ஆட் பண்ணுறப்ப 8. எப்போலாம் வரும், 1,6 பண்ணாலே 7 தான் வரும். அப்போ 1ல் நோ பாசிபிலிட்டி. 2,6 8 வரும். 3,5 4,4 5,3 6,1. அதுதான் வந்து சம் 8 வரதுக்கான ப்ராபபிலிட்டி. அண்டு ரெட் டை, அப்போ செகண்ட் டையில் ரிசல்டன்ட் வந்து லெஸ் தேன் 4 வரா மாதிரி. அப்போ 1, 2, 3 மட்டும் இன்னொரு டை செகண்ட் டையில் வரா மாதிரி இருந்ததுன்னா என்ன கேஸ் அப்படிங்கிறது தான். அப்போ சொல்யூஷன், 2 டைஸ் ஆர் ரோல்டு. 2 டைஸ் நம்ம ரோல் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, 36. 6,6 × 6 6 ஸ்கொயர் 36. ஓகே, ஸோ
T is nothing but, that is first subdivision la E is nothing but sum greater than 9. அப்ப greater than 9 வரதுக்கான possibility என்ன? 4,6, 5,5, 5,6, 6,4, 6,5, 6,6. இதுல தான் sum greater than 4. இந்த 36 entries கரெக்டா எழுதுனீங்கன்னா இங்க இந்த ஒரு நம்பர் 4,6 கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ 4,6 இந்த பிளேஸ்ல இருக்குன்னா அடுத்து இங்க அப்படின்னு ஆர்டரா வரும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு அந்த பாசிபிலிட்டி. அப்போ நீங்க அந்த 36 என்ட்ரிஸை கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா it is too easy. Okay, so this is what your E oda values. And what is your F? F is nothing but black die resultant is 5. அப்போ first die தான் நம்ம black எடுக்கிறோம், second red எடுக்கிறோம்னா black dieல 5 வரதுக்கான பாசிபிலிட்டி என்ன? அப்போ 5th row எல்லாமே வந்துடும். 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5 and 5,6. E intersection Fல என்னென்ன வரும்? ஸோ 5,6 வரும் and then 5,5 வரும். இது ரெண்டுமே நமக்கு காமனாக இருக்கு பாருங்க. இங்கேயும் 5,5 இருக்கு, இங்கேயும் 5,6 இருக்கு. ஸோ தட் இஸ் தி காமன் intersection for both of them. Then probability of E is nothing but 6/36, which is 1/6. Probability of F என்ன? Totally we are having 6 elements, so 6/36, which is 1/6. Probability of E intersection F 2/36, which is 1/18. So this is your probability of E intersection F answer. Then what is your question? Probability of E by F is nothing but probability of E intersection F by probability of F, which is 1/18/1/6. இது மேல போச்சுன்னா என்ன ஆகும்? 1/18 into 6/1. So இதை கேன்சல் பண்ணீங்கன்னா probability of E by F is nothing but 1/3. So அவ்வளவுதான் இந்த subdivision A over. Subdivision B என்ன? E is nothing but sum observed is 8. சம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 8 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 8 எங்கே வரும்? 2,6, 3,5, 4,4, 5,3, 6,1. இதுதான் நாங்கள் கொஸ்டின் படிக்கிறப்பே சொன்னேன். அண்ட் எஃப் இஸ் நத்திங் பட் ரெட் டை ரிசல்டன்ட் இஸ் இன் அ நம்பர் லெஸ் தேன் 4. அப்போ ரெட் டைல செகண்ட் டைல 4 விட கம்மியாக இருக்கா மாதிரி. ஸோ அப்போ எஃப்ல என்னென்ன வரும்? 1,1, 1,2. செகண்ட் டைல 4 விட கம்மி. அப்போ 1ஓட ரோல என்னென்ன வரும்? 1,1, 1,2, 1,3 வரும். செகண்ட் ரோல 2,1, 2,2, 2,3. அப்போ எல்லா ரோலையும் 1, 2, 3 செகண்ட் டைல ரிசல்ட் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போ தேர்ட் ரோலையும் அதே மாதிரி 3,1, 3,2, 3,3, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ and then sixth row. இதுதான் வந்து உங்களோட entries for this F. And what is E intersection F? ஸோ இங்கே வந்து என்னென்ன என்ட்ரிஸ்லாம் இருக்கும் பாருங்க. ஸோ 1 இந்த என்ட்ரியும் இந்த 5,3யும் கண்டிப்பாக இருக்கும். மிச்சம் ரெண்டுத்துலையும் 4, 5, 6 இருக்குது, அதனால அது இருக்காது. அப்போ 5,3 and 6,2 அவ்வளோதான். அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் E is nothing but 5/36. மொத்தம் 5 என்ட்ரிஸ் இருக்குது. ப்ராபிலிட்டி ஆஃப் F, ஸோ 3 என்ட்ரி into 6. அப்போ 3 into 6 என்ன? 18. 18/36, which is 1/2. Probability of E intersection F is nothing but 2/36, which is 1/18. Then what is the problem? Probability of E by F is nothing but probability of E intersection F by probability of F, which is 1/18 divided by 1/2. So இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 1/18 into 2/1. So the answer is 1/9. So that is your answer for this question number 10. Right, so that's all for 10th question. 11th one என்ன? A fair die is rolled, consider event E is nothing but 1,3,5. அதாவது ஆட் நம்பர். F is nothing but 2,3 மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்ட் G is nothing but 2,3,4, F5. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க E, F அண்ட் G அப்படின்னு. உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராபிலிட்டி ஆஃப் E by F அண்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் F by E ரெண்டுமே கேட்குறாங்க. செகண்ட் ஒன் ப்ராபிலிட்டி ஆஃப் E by G அண்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் G by E ரெண்டும் கேட்குறாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ப்ராபிலிட்டி ஆஃப் யூனியன் F டிவைடட் பை G அண்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் F டிவைடட் பை G. அப்போ எல்லாத்தையும் இங்கே என்னென்னலாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் இனிஷியலாக கண்டுபிடிச்சிருங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் E வந்து இதுவா அண்ட் F இதுவா அண்ட் தென் G வந்து நமக்கு என்ன? 2,3,4,5 அண்ட் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு என்ன வரும்? இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணலாம். ரைட், ஸோ E இன்டர்செக்ஷன் F வந்து என்னது? 3. E இன்டர்செக்ஷன் G வந்து என்ன வரும்? ஈக்கும் எஃப்க்கும் காமன் இன்டர்செக்ஷன் G மட்டும். ஈக்கும் ஜிக்கும் பாருங்க, ஸோ 3 இருக்கு அண்ட் 5யும் இருக்கு. அப்போ 3,5. அடுத்து E யூனியன் F, ஏன்னா இது எல்லாமே நமக்கு தேவைப்பட போகுது, அதனால ஈயும் எஃப்ஐயும் யூனியன் பண்ணுறோம். 1, 2, 3 2 டைம் இருக்கு, 1 டைம் எழுதினா போதும், அண்ட் 3,5 அவ்வளோதான். தென் E யூனியன் F இன்டர்செக்ஷன் வித் G, ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்த தேர்ட் சப்டிவிஷனில் இது யூஸ் பண்ண போகிறோம். அதனால E யூனியன் Fக்கும் ஜிக்கும் இன்டர்செக்ஷன் காமனாக பாருங்க, நம்பர் 2 இருக்கு, 3 இருக்கு அண்ட் 5யும் இருக்கு. அப்போ 2,3,5. அடுத்து E இன்டர்செக்ஷன் F intersection with G. So E intersection F எங்க இருக்கு? இங்க இருக்கு. intersection with G ரெண்டுத்துக்கும் காமனா நம்பர் 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப நம்பர் 3 அவ்வளவுதான். ஸோ இவ்வளவு நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல சால்வ் பண்ண அந்த 3 சப்டிவிஷனுக்கும் தேவையான விஷயங்கள் இவ்வளவுதான். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார்
ஃபேர் டை ஒரு டையை ரோல் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை என்ட்ரி இருக்கும் 6 என்ட்ரி 1, 2, 3, 4, 5, 6 என்ட்ரி. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ என்ன 3/6. ஏன்னா இயில் வந்து நமக்கு 3 எலிமெண்ட் இருக்குது. அப்போ 3/6. ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் என்ன 2, ஸோ 2/6. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி வந்து 4/6. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 3/6ங்கிறப்ப இட் இஸ் 1/2. ஸோ திஸ் இஸ் 2/6 which is 1/3 and ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி இஸ் 4/6 which is 2/3 and ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து என்னது 1/. ஸோ இதோட ஆன்சர் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணாலே போதும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து 2/6 which is 1/3. ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் எஃப் இன்டர்செக்ஷன் வித் ஜி வந்து நமக்கு 3/6 which is again 1/2 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி வந்து நம்மளுக்கு 1/6. அதாவது இந்த என்ட்ரி ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்குது அவுட் ஆஃப் 6. இது வந்து 3 என்ட்ரி 3/6. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் நமக்கு தேவை இன் ஆர்டர் டு சால்வ் தி சப்டிவிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பை எஃப் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் பை இ கேட்டிருந்தாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பை எஃப் என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப். இ இன்டர்செக்ஷன் எஃபோட ஆன்சர் 1/6. ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் வந்து 1/3. ஸோ 1/6/1/3 மேலே கொண்டு போனீங்கன்னா 1/6 into 3/1 which is 1/2. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் இ இன்டர்செக்ஷன் எஃப். ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் பை இனா என்ன நியூமரேட்டர் சேம் தான், டினாமினேட்டர் என்ன ஆகும் இங்கே இ இருந்தால் இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் இ. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வந்து 1/2. ஸோ அப்போ 1/6 divided by 1/2, இந்த 1/2 மேலே போச்சுன்னா into 2/1. ஸோ தி ஆன்சர் இஸ் 1/3. That's it. Then second one என்ன probability of E by G and probability of G by E ரெண்டையும். ஸோ அப்போ probability of E by G வந்து நமக்கு என்ன E intersection G divided by G. அதாவது இந்த ரெண்டு எலிமெண்ட்டோட intersection divided by denominatorல என்ன இருக்கோ அது. probability of E intersection G வந்து நமக்கு என்ன இங்கே வச்சிருக்கோம். ஸோ it is 1/3 and probability of this வந்து 1/2/3. ஸோ அது ரெண்டையும் நம்ம probability of G வந்து 2/3. ஸோ அது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் வில் கெட் இது மேலே வந்தால் என்ன ஆகும் இன்டூ 3/2. ஸோ அப்போ 3 கேன்சல். ஸோ ஃபைனலி ஆன்சர் 1/2. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி பை இனா என்ன ஜி இன்டர்செக்ஷன் இ ஆர் இ இன்டர்செக்ஷன் ஜி போத் ஆர் சேம் ரைட். டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் இ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஜியோட ஆன்சர் 1/3. ப்ராபபிலிட்டி ஆஃப் இயோட ஆன்சர் 1/2. ஸோ அப்போ 1/3 divided by 1/2 இது மேலே போச்சுன்னா into 2/1. ஸோ 1/3 into 2/1. ஸோ தி ஆன்சர் இஸ் 2/3. So that is your answer for this subdivision 2. Right. Then third one probability of E union F by G and probability of E intersection F by G. இப்போ first probability of E union F by G போடுறீங்கன்னா என்ன ஆகும் இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன ஆக்சுவலி ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பை எஃப்னா என்ன பண்ணுவீங்க இந்த ரெண்டு எலிமெண்ட்டோட இன்டர்செக்ஷன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை எழுதிருவீங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் அதே ஐடியா தான் இங்கே. அப்போ இது ஃபஸ்ட் என்ட்ரி இது செகண்ட் என்ட்ரினா அப்போ இது ரெண்டோட இன்டர்செக்ஷன் அதுதான் நம்மளுக்கு நியூமரேட்டர். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் எஃப் இன்டர்செக்ஷன் வித் ஜி டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் ஜி இருக்கா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி. தென் வாட் இஸ் திஸ் ஆன்சர் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இ யூனியன் எஃப் இன்டர்செக்ஷன் வித் ஜியோட ஆன்சர் வந்து 1/2. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து நமக்கு 1/2 டிவைடட் பை 2/3. ஸோ இந்த 2/3 மேலே போச்சா என்ன ஆகும் 1/2 into 3/2. ஸோ இதோட ஆன்சர் ஃபைனலி 3/4. ஸோ தி ஆன்சர் இஸ் 3/4. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இ இன்டர்செக்ஷன் எஃப் பை ஜி. அப்போ என்ன ஆகும் இந்த ரெண்டு என்ட்ரியோட இன்டர்செக்ஷன். அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப் இன்டர்செக்ஷன் வித் ஜி டிவைடட் பை டினாமினேட்டரில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 1/6 மேலே வச்சிருக்கோம். இதோட ஆன்சர் 2/3 மேலே கொண்டு போனீங்கன்னா 1/6 into 3/2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 ஆகுமா 1/2 into 1/2. So the answer is 1/4. That's all for this subdivision and that's all for this question number 11 also. Right. So இதோட வந்து நம்மளுக்கு ஒரு 11th question வரைக்கும் over and that's all for this video. இதோட வந்து நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இதில் நம்ம ஒரு 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் ப்ராப்ளம் டோட்டலாக இந்த எக்ஸசைஸில் வந்து நமக்கு 17 கொஸ்டின் இருக்குது. இன்னும் ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.